சரி, அடுத்து சொல்லியிருக்கிறாங்க காசு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்து காசு. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடைமுறை பொறுப்புகள் சொல்லியிருக்காங்க. பொறுப்புலாம் சொல்லியிருக்காங்க. நடைமுறை பொறுப்பு சொல்லியிருக்காங்க. நடைமுறை பொறுப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வியாபார சென்மதியாளர் சொல்லியிருக்காங்க. வியாபார சென்மதியாளர் பொறுப்பு வியாபார சென்மதியாளர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விற்பனைகளும் நிலுவை செலவுகளும். விற்பனை முற்பணங்களும் நிலுவை செலவுகளும். அடுத்து லாஸ்டா சொல்லியிருக்காங்க உரிமையாண்மை. சரி, அதுக்கு முன்னே கொடுத்துருக்காங்க திகதி கொடுக்கல் வாங்கல் இலக்கம். ரெண்டையும் ஒன்றுல போடும். திகதியும் இலக்கம் கொடுக்கல் வாங்கல் இலக்கம் ஒன்றுல போறேன். அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டாவது கேள்விக்கு என்ன கேட்கிறாங்கன்னா தேதி சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்கிறாங்க. சரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருமான கூட்டு அடிப்படையில வந்து தேரிய லாபத்தை கேட்கிறாங்க. அப்போ வருமான கூட்டு வந்து ரெண்டு முறையில செய்யலாம். கிளியர் ஞாபகம் வச்சுக்கணும். வருமான கூட்டு வந்து ரெண்டு முறையில செய்யலாம். ஒன்று பாத்தீங்கன்னா விரிவான வருமான கூட்டுல செய்யலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா சுருக்கமான வருமான கூட்டுல செய்யலாம். அப்ப நீங்க செய்யப்படுறது பாத்தீங்கன்னா விரிவான வருமான கூட்டுல செய்யப்படும். அப்போதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. வருமான கூட்டுல வருமான கூட்டுல நீங்க மேல என்ன இடையும் எழுத போறீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய பேரை போட்டுட்டு முடிவடைந்த மாதத்துக்கான வருமான கூட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது விபரம். அடுத்ததுல ரூபா, இதுலயும் ரூபா. இதுல பெஸ்டா என்ன வரப்போகுதுன்னா அந்த வருமான கூட்டுல ஒன்னாவது இருந்து போறோம் விற்பனை இருந்து போறோம். ஒன்னாவது விற்பனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த விட்டு ரெண்டு இடத்த மாதிரி விட்டுட்டு உட்திருப்பம் அல்லது விற்பனை திருப்பம். உட்திருப்பம் அல்லது விற்பனை திருப்பம். அதுக்கு கீழே நம்ம என்ன இருந்து போறோம் ஆரம்ப இருப்பு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆரம்ப இருப்பு கீழே கொள்வனவு. கொள்வனவுக்கு நம்ம எதை கழிக்க போறோம்னா வெளித்திருப்பம். அடுத்தது கழிக்க போறோம்னா பொருள் பற்று. அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெண்டு இடத்த மாதிரி விட்டு இறுதி இருப்பு போட போறோம். இறுதி இருப்பை போட போறோம். இந்த இறுதி இருப்பும் கழிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த இறுதி இருப்பை கழிச்சு வர அமௌண்ட் நம்ம சொல்லுவோம் விற்பனை கிரயமா இருக்கும். விற்பனை கிரயம். அது கீழே பார்த்து என்ன சொல்லணும் விற்பனை கிரயத்து கீழே வரப்போறது என்ன இருக்கும்னா மொத்த லாபமா இருக்க போகுது. மொத்த லாபம். அது கீழே பாத்தீங்கன்னா மொத்த லாபத்தில் கூட்ட போறோம் ஏனைய வருமானத்தை கூட்டப்படும். ஏனைய வருமானத்தை கூட்ட போறோம். மொத்த லாபத்துக்கு கீழே என்ன செய்யணும் ஏனைய வருமானத்தை கூட்ட போறோம். ஏனைய வருமானத்தை கூட்டினக்கள் நம்ம என்ன செய்யலாம் கழிக்க போறோம். செலவுகளை கழிக்க போறோம். சரி, எது பாத்தீங்கன்னா விரிவான வருமான கூட்டுல பாத்தீங்கன்னா தேரிய லாபத்தை கண்டுபிடிக்கிற முறையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்டுக்காங்க. தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்டுக்காங்க. அப்ப தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை செய்யப்படுது. அதுக்கான சமன்பாடு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த சமன்பாடை பார்த்து எப்படி செய்யப்படும்னா தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடும் போது தேரிய சொத்து அடிப்படையில் பாத்தீங்கன்னா லாபம் அல்லது நட்டம். தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டம் என்ன செய்யப்படுமா பெஸ்டா இறுதி தேரிய சொத்து அல்லது இறுதி மூலதனம் பிளஸ் அதுவும் நம்ம கூட்ட போறோம். கூட்ட போறோம். பற்று மைனஸ் எதை கழிக்க போறோம்னா ஆரம்ப மூலதனத்தையும் அல்லது ஆரம்ப தேரிய சொத்தையும் மேலதிக மூலதனத்தையும் கழிக்க போறோம். மேலதிக மூலதனத்தையும் கழிக்க போறோம். கழிச்சு வரது பாத்தீங்கன்னா ஒன்று லாபமா இருக்கும் அல்லது நட்டமா இருக்கும். ஓகேவா? இத்தனது கேட்ட கேள்விக்கான போர்முலா இருக்க போது. அப்ப ஒன்னாவது கேட்டுக்காங்க பாருங்க கணக்கீட்டு சமன்பாடு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க வருமான கூற்று கேட்டிருக்காங்க. மாதத்துக்கான வருமான கூற்று கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்னென்ன கேட்கறாங்க அதை அவளுக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு லேசா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னா கேள்வி செய்யப்படுங்க. ஓகேவா? இதுல ஒன்னாவது பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஸ்கிரீன் ஷேர் பண்ண அந்த போர்டு வந்து இன்னும் கிளியர் இல்லாம போகுது உங்களுக்கு. ஒன்னா ஐடியும் வாசித்து பாருங்க. மோட்டார் அது கிரியேட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்க கிரியேட் பண்ணி போடுங்க. சரி, ஒன்னா பாருங்க. ஒன்னா மீதி கொடுத்துருக்காங்க. மோட்டார் வண்டிகளையும் அதற்கான உதிரிப்பாகங்களையும் விற்பனை செய்யும் பழனி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஏடுகளில் 1/1/2025 காணப்பட்ட மீதியில் வருமாறு. அப்ப இது என்ன நிறுவனம்? மோட்டார் வாகனங்களும் அதன் உதிரிப்பாகங்களையும் விற்பனை செய்யும் நிறுவனம். இப்ப கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எது மென்ஷன் பண்ணி சொல்ல போறாங்கன்னா இதுல இருப்பு எது காணப்பட போகுதுன்னா மோட்டார் வாகனம் அதன் உதிரிப்பாகனம் வந்து இருப்பா காணப்பட போகுது. சரியா? அதுல சில மீதியில் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 1/1 மீதியில் கொடுத்திருக்காங்க. ஒன்னா கொடுத்திருக்காங்க ஆதரவு பொறி மற்றும் உபகரணம் கொடுத்திருக்காங்க. 3 சைவர் நீக்கி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30,000 கொடுத்திருக்காங்க. அப்போ 3 சைவர் நீக்கினா அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும்னா 3 சைவர் நீக்கின்னு போட்டுக்கொள்ளணும். இந்த கணக்கீட்டு சமன்பாடுல மேல போட்டுக்கொள்ள போறோம். அதே மாதிரி வருமான கூட்டிலே மேல போட்டுக்கொள்ள போறோம். 3 சைவர் நீக்கின்னு. அதே மாதிரி தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடும் போதும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 3 சைவர் நீக்கின்னு இந்த இடத்துல நம்ம போட்டுக்க போறோம். சரியா? அப்ப ஒன்னா சொல்றாங்க ஆதனப்பொறி மற்றும் உபகரணம் மீதி சொல்றாங்க. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் இலக்கம் திகதியில் என்ன செய்யப்படுங்கன்னா 1/1/2025
25 மீதியை போட போறீங்க. ஆதனக்கூடிய உபகரணத்துக்கு எவ்வளவு மீதி சொல்லியிருக்காங்கன்னா 30,000 மீதி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆதனக்கூடிய உபகரணம் என்ன செய்யணும், 30,000 மீதியை பதிவு செய்ய போறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மோட்டார் வண்டிகளும் அதன் உதிரிப்பாகவும் இருக்கும். அப்ப மோட்டார் வண்டிகளும் அதன் உதிரிப்பாகவும் இருக்கும் தானே இந்த நிறுவனத்துடைய பிரதான இருப்பா இருக்க போது அதை நம்ம பதிவு செய்யப்படும். 80,000 பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனங்களும் அதன் உதிரிப்பாகங்கள் இதுல பதிவு செய்யப்படும், இருப்புல பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு என்ன செய்யப்படும், அந்த வருமான கூட்டுல இருப்புல பாருங்க ஆரம்ப இருப்புன்னு இருக்கும். விற்பனை கீழே பாத்தீங்கன்னா உட்திரும்பம் இருக்குது, உட்திரும்பல் கீழே பாத்தீங்கன்னா ஆரம்ப இருப்புன்னு இருக்கும். இந்த ஆரம்ப இருப்புகள் எவ்வளவு பதிவு செய்யப்படும், 80,000 நம்ம பதிவு செய்ய போறோம். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வியாபார வருமதிகள் சொல்றாங்க 6,000. இப்ப வியாபார வருமதிகள் 6,000. அப்ப அந்த 6,000 பதிவு செய்யணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காசு காணப்படுது, எவ்வளவு காணப்படுது, 21,000 பாத்தீங்கன்னா காசு காணப்படுது. இப்ப காசு 21,000. அதே மாதிரி சொல்றாங்கன்னா வங்கி கடன் சொல்றாங்க. இந்த வங்கி கடன் பாத்தீங்கன்னா எது உள்ளடக்க போகுதுன்னா நடைமுறை அல்லா பொறுப்பு உள்ளடக்க போறோம். வங்கி கடன் 20,000 காணப்பட போகுது. சோ வங்கி கடன் 20,000. அடுத்து வியாபார சென்மதிகள் காணப்படுதுன்னா வியாபார சென்மதிகள் 40,000 காணப்படுது. வியாபார சென்மதிகள் காணப்படுது 40,000 ரூபாய் காணப்படுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா விற்பனை முற்பணங்களும் நிலுவை செலவினங்களும், விற்பனை முற்பணங்களும் நிலுவை செலவினங்களும் சொல்றாங்க. அப்ப அதை பதிவு செய்ய போறோம். விற்பனை முற்பணங்களும் நிலுவை செலவினங்களும் பதிவு செய்ய போறோம். எவ்வளவு பதிவு செய்ய போறோம், 20,000 பதிவு செய்ய போறோம். சரியா? நீங்க ஒண்ணு கொடுக்கல, எது கொடுக்கலன்னா ஆரம்ப உரிமையாண்மை கொடுக்கல. அப்ப ஆரம்ப உரிமையாண்மை கொடுக்காத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அதை கண்டுபிடிக்கணும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கும்னா நம்ம பூமியா தெரியும், சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. அப்ப சொத்து எதுக்கு சமனா இருக்க போது, பொறுப்பையும் உரிமையாண்மை கூட சமனா இருக்க போகுதுன்னா இங்க பாத்தீங்கன்னா சொத்து அவள்கிட்டையும் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு, 30,000 பிளஸ் 80,000 பிளஸ் 6,000 பிளஸ் 21,000 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பொறுப்புகளையும் கொடுத்திருக்காங்க. அப்ப சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சோம்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எது வரக்கூடியதா இருக்கணும், உரிமையாண்மை வரக்கூடியதா இருக்கும். அப்ப சொத்து மொத்தமா கூட்ட போறீங்க. ஆதனப்படி போகிற 30,000 காணப்படுது. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிளும் அந்த உதிரிப்பாக 80,000 காணப்படுது. அப்போ 1,10,000. 1,10,000 வியாபார வருமதியில் 6,000 கூட்ட போறீங்க. அப்போ 1,16,000 அதில் கூட்ட போறீங்க. காசை கூட்ட போறீங்க 21,000. நீங்க பாத்தீங்கன்னா 150, அதாவது 1,57,000 பாத்தீங்கன்னா சொத்துக்களா காணப்படும். 1,57,000 பாத்தீங்கன்னா சொத்துக்களா காணப்பட போகுது. சரி, 137 பாத்தீங்கன்னா மொத்த சொத்துக்களாக காணப்பட போகுது. இந்த மொத்த சொத்துக்கள் என்ன செய்ய போறீங்கன்னா மொத்த பொறுப்புகள் கழிக்க போறீங்க. மொத்த பொறுப்புகள் பாத்தீங்கன்னா நடைமுறை எல்லா பொருட்கள் 20,000 காணப்படுது. வியாபார சென்மதியில் பாத்தீங்கன்னா 40,000 காணப்படுது. விற்பனை முற்பணங்களை பாத்தீங்கன்னா 20,000 காணப்படுது. மொத்தமா கூட்டீங்கன்னா 20,000, 40,000, 60,000 பிளஸ் 20,000, 80,000 பாத்தீங்கன்னா மொத்த பொறுப்புகள் காணப்பட போது 80,000. சோ என்ன செய்ய போறீங்கன்னா 1,37,000 இருந்து 1,37,000 கழிக்க போறீங்க, 80,000 கழிக்க போறீங்க. சோ கழிச்சீங்கன்னா எது வந்திருக்குன்னா உரிமையாண்மை வந்திருக்கும். உரிமையாண்மை வந்திருக்கு. எவ்வளவு உரிமையாண்மை வந்திருக்குன்னா 57,000 பாத்தீங்கன்னா உரிமையாண்மையா இருக்கும். ஆரம்ப உரிமையாண்மை எவ்வளவு இருக்க போது, 57,000 பாத்தீங்கன்னா ஆரம்ப உரிமையாண்மையா இருக்கும். சோ இந்த ஆரம்ப உரிமையாண்மை என்ன செய்யப்படும்னா தேரிய சொத்து அடிப்படையில லாப நட்டத்தை கணக்கிடும் போது ஆரம்ப உரிமையாண்மை இறுதி மூலதனம் சக பட்டு அதை கீழே பாருங்க ஆரம்ப மூலதனம் இருக்கும். இந்த ஆரம்ப மூலதனம் எவ்வளவு பதிவு செய்யப்படும், 57,000 நம்ம பதிவு செய்யப்படும். 57,000 பதிவு செஞ்சு கழிக்க போறோம். 57,000 ரூபாய். சரியா? இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யப்படும்னா மேலதிக தகவல் போக போறோம். மேலதிக தகவல் பாருங்க, கிளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உரிமையாண்மை கொடுக்காத சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த உரிமையாண்மை கண்டுபிடிக்கணும். உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அது சமன்பாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. அப்ப இந்த சொத்து எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா பொறுப்பையும் உரிமையாண்மை கூட்டானது சொத்துக்கு சமனா இருக்கணும். அப்ப சொத்துன்ற மொத்த வெளியே கொடுத்திருக்காங்க. ஆதனப்படி உபகரணம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிளும் அதன் உதிரிப்பாகம் கொடுத்திருக்காங்க. அடுத்து வியாபார வருமதி கொடுத்திருக்காங்க. அடுத்து காசு கொடுத்திருக்காங்க. இது அவ்வளோத்தையும் கூட்டிங்கன்னா மொத்த சொத்து வந்துடும். அந்த மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா நடைமுறை அல்லா பொறுப்பு காணப்படுது, வியாபார சென்மதி காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விற்பனைகளும் செலுத்த வேண்டிய செலவுகளும் காணப்படுது. இப்ப இது அவ்வளோத்தையும் கூட்டிங்கன்னா 80,000. அடுத்து பத்தி உரிமையாண்மை நமக்கு தெரியாது. உரிமையாண்மை கண்டுபிடிக்கணும்னா இந்த பொறுப்பு 80,000 காணப்படுது. பிளஸ் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கூட்டினாதான் எதுக்கு வர சொத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னா 1,37,000 மொத்த சொத்துல இருந்து நம்ம கழிக்க போறோம். 80,000 கழிச்சோம்னா உரிமையாண்மை வந்திருக்கும் 57,000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 57,000 பாத்தீங்கன்னா தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடும் போது ஆரம்ப மூலதனத்துல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு பதிவு செஞ்சிருக்கோம்னா 57,000 நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். சரி, அப்ப மேலதிக பாருங்க, 2025 ஜனவரி மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் விபரம் வருமாறு. அப்ப ஜனவரி மாதத்துல இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் சொல்லிருக்காங்க, கீழே கொடுத்திருக்காங்க. அப்ப கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜனவரி மாதத்தோட மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னா என்ன சொல்றாங்க, டேட் சொல்லியிருக்காங்க 25/1
2ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் ரூபாய் 2,00,000 படி 10 மோட்டார் வண்டிகள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்படணும். அப்ப என்ன சொல்றாங்க, என்ன டேட்ல கொள்வனவு செய்யறாங்கன்னா 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1, 2ல என்ன செய்யறாங்கன்னா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் பெருமதிகள் சொல்றாங்க 2,00,000 சொல்றாங்க. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் பெருமதிகள் சொல்றாங்க 2,00,000 சொல்றாங்க. எத்தனை மோட்டார் வெஹிக்கிள் கொள்வனவு செய்யறாங்கன்னா 10 மோட்டார் வெஹிக்கிள் கொள்வனவு செய்யறாங்க. அப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் தான் 2,00,000. 10 மோட்டார் வெஹிக்கிள் நம்ம என்ன செய்யணும், 10 மோட்டார் வெஹிக்கிள் மொத்த பெருமதி கண்டுபிடிக்கணும். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் 2,00,000 தர 10ஆல பெருக்க போடும். சோ 10ஆல பெருக்கணும், மொத்த மோட்டார் வெஹிக்கிள் பெருமதி இருக்கும் 20,00,000 ரூபாய் வந்திருக்கும். மொத்த மோட்டார் வெஹிக்கிள் பெருமதி வந்திருக்கும் 20,00,000 ரூபாய் வந்திருக்கும். சரியா, இதை வாட்சி கொள்ளுங்க. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஒவ்வொன்றும், அப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் பெருமதி வந்து 2,00,000 சொல்றாங்க. தர 10ஆல பெருக்க போறோம். ஏன் 10ஆல பெருக்கிறோம்னா 10 மோட்டார் வெஹிக்கிள் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. 10 பெருமதியை கண்டுபிடிக்கணும். சோ 10 பெருமதி கண்டுபிடிக்க 2,00,000 தர 10ஆல பெருக்கிருப்போம். மொத்த பெருமதி எவ்வளவு வந்திருக்கும்னா 2,00,000 ரூபாய் வந்திருக்கும். இப்ப இந்த 20,00,000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 20,00,000 ரூபாய் பாத்தீங்கன்னா கடன் கொள்வனவா இருக்கும். சோ அவங்க மென்ஷன் பண்ணிருக்கானது கடன் கொள்வனவு. சோ அப்ப கடன் கொள்வனவு பாத்தீங்கன்னா எவ்வளவு பதிவு செய்ய போறோம்னா 2,00,000 பதிவு செய்ய போறோம். 3 சைவர் நீக்கி அப்ப 2,000 பதிவு செய்ய போறோம்னா 2,000 பெருமதியான மோட்டார் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வந்திருக்கும். இப்போ 1வது ரெஜிஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2,000 பெருமதியான மோட்டார் வாகனம்னா மோட்டார் வாகனம் இருப்பா காணப்படும். மோட்டார் வெஹிக்கிளோட கூட்ட போறோம். எவ்வளவு கூட்ட போறோம்னா 2,000 கூட்ட போறோம். அதே சேம் டைம் நமக்கு கடன் தான் கொள்வனவு செய்யணும். கடன் வியாபார சென்மதியாளர் அதிகரிக்க போறார், 2,000 அதிகரிக்க போறார். சரியா, இதுல கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிள் கொள்வனவு கொண்டு எங்க பதிவு செய்ய முடியாது, ஆதரவு உபகரணத்துல பதிவு செய்ய முடியாது. ரீசன் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த நிறுவனம் வந்து மோட்டார் வாகனங்களையும் அதன் உதிரி பாகம் விற்பனை செய்யப்படும் நிறுவனமா இருக்கும். அப்ப அதனுடைய பிரதான இருப்பு வந்து மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகம் தான் இருக்க போகுது. சோ அப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம், வந்து 2,000 பெருமதியான எங்க பதிவு செய்யப்படும்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் அது உதிரி பாகம் இருப்புல பதிவு செய்யப்படும். அதே மாதிரி வியாபார சென்மதியாளர்களை பதிவு செய்யப்படும் 2,000 பதிவு செய்ய போறோம். சரியா, இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்கணும் இது எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னா இந்த வருமான குழு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. சோ வருமான குழு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொள்வனவுக்கு என்ன செய்யணும்னா கொள்வனோட கூட்ட போறோம். 2,000 கொள்வனோட கூட்ட போறோம். சரியா, அடுத்து பாருங்க 2வது என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி 8ல சொல்றாங்க. ஜனவரி 8ல 2வது பாத்தீங்கன்னா ஜனவரி 8ல சொல்றாங்க நிறுவன பயன்பாட்டிற்கான ரூபாய் 40,00,000 லொரி ஒன்று கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. மேற்படி கடன் தவணை அடிப்படையில் செலுத்தப்படும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறுவன பயன்பாட்டிற்காக எவ்வளவு பெருமதியான லொரி ஒன்று கொள்வனவு செய்யறாங்கன்னா 40,00,000 பெருமதியான லொரி ஒன்று கொள்வனவு செய்யறாங்கன்னா இது பாத்தீங்கன்னா கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்படுறதோடு தவணை கட்டணத்தை அடிப்படையில் காசா செலுத்த போறான். அப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க கடன் கொள்வனவு. அப்ப கடன் கொள்வனவு தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெருமதியான லொரி சொல்லியிருக்காங்கன்னா 40,00,000 தான். 3 சைவர் இன்னைக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 4,000 ரூபாய் இருக்குது. சரி, அந்த 4,000 பெருமதியாக பாத்தீங்கன்னா லொரிய நிறுவன பயன்பாட்டை தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அப்ப நிறுவன பயன்பாட்டிற்கு கொள்வனவு செஞ்சா அது எங்க பதிவு செய்ய போறோம்னா ஆதனப்புரி உபகரணத்துல பதிவு செய்ய போறோம். அப்ப 4,000 பெருமதியானது ஆதனப்புரி உபகரணத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகரிக்க போறோம். 4,000 பெருமதியானது ஆதனப்புரி மற்றும் உபகரணத்துல அதிகரிக்க போறோம். அதே சேம் டைம் என்ன சொல்றாங்கன்னா கடனுக்கு தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. காசு கொள்வனவு செய்யல, கடனுக்கு தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. கடன்ல பாத்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று நடைமுறை அல்லா பொறுப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபார சென்மதி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபார செலுத்த வேண்டிய செலவுகளும் காணப்படுது. இந்த 40,00,000 பாத்தீங்கன்னா எதுல பதிவு செய்யப்படும்னா நடைமுறை அல்லா பொறுப்புல பதிவு செய்யப்படும். ரீசனை விலையும் கொள்ளுங்க. 40,00,000னா நமக்கு ஒரு வருஷத்துல கட்டி முடிக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஒரு குறிப்பிட்ட 10 வருஷம் கூட போகலாம். அப்ப இந்த 40,00,000 பெருமதியானது எங்க பதிவு செய்யப்படும்னா நடைமுறை அல்லா பொறுப்புல அதிகரிக்க போறோம். 4,000 அதிகரிக்க போறோம். 3 சைவர் நீக்கிறது 4,000 அதிகரிக்க போறோம். ஓகேவா, அடுத்து இந்த 3 சைவர் நீக்கி செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சோ நீங்க சும்மா அமௌண்ட் போட்டு பாருங்க. இதுல 4,000 40,00,000 போடுங்க. 40,00,000 வரப்போகுது 6 சைவர் வரப்போகுது. 6 சைவர்ல பின்னுக்குள்ள 3 சைவரையும் கட் பண்ணுங்க. பின்னுக்குள்ள 3 சைவரையும் கட் பண்ணீங்கன்னா முன்னுக்கு அந்த அமௌண்ட் 3 சைடு நீக்கப்பட்ட ஒரு அமௌண்டா இருக்கும். அந்த அமௌண்ட் என்ன செய்யணும், அப்படியே கொண்டாந்து இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. ஓகேவா, 1வது ஓகே, 2வது ஓகே. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3வது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2025 1/10, அதாவது ஜனவரி 10ல என்ன சொல்றாங்க, கிளியர் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி ஜனவரி 10ல என்ன சொல்றாங்கன்னா 2/1 ஜனவரி 10 2ஆம் தேதி ஜனவரி 2ல கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் வண்டிகளில் ஒவ்வொன்றும் 2,20,000 படி 6 மோட்டார் வண்டிகள் கடனுக்கும் 2,20,000 கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 2,20,000 படி 6 மோட்டார் வெஹிக்கிள்களும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2,15,000 படி 2,15,000 படி 2,15,000 படி 2 மோட்டார் வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா
காசுக்கு விற்பனை செய்யறாங்களாம். இது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாருங்க 1வது அட்ஜஸ்ட்மெண்ட்ல பதிவு செஞ்சிருக்கோம். இந்த 2000 பதிவு செஞ்சிருக்கோம். இந்த 2000 பார்த்தீங்கன்னா நம்ம கடன் கொள்வனை செஞ்சேன். இந்த 2000 கடனுக்கு கொள்வனை செஞ்சதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் விற்பனை செய்ய போறாங்க. எப்ப விற்பனை செய்ய போறாங்களா? 1ஆம் மாசம் 10ஆம் தேதி விற்பனை செய்ய போறாங்களாம். 1ஆம் மாதம் 2ஆம் தேதி கொள்வனை செய்யப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் வந்து எப்ப விற்பனை செய்ய போறாங்களா? 1ஆம் மாதம் 10ஆம் தேதி விற்பனை செய்ய போறாங்களாம். இந்த விற்பனை செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா லாபத்தை வச்சு தானே செய்ய போறாங்க, விற்பனை செய்ய போறாங்க. ஒரு லாபம் பாத்தீங்கன்னா சேர்த்து என்ன செய்ய போறாங்க, பொருளை விற்பனை செய்ய போறாங்க. அந்த லாபத்தோட கொடுத்துருக்காங்க. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2,20,000 படி 6 மோட்டார் வெஹிக்கிள் விற்பனை செய்யறாங்களாம். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து 2,20,000 படி 6 மோட்டார் வெஹிக்கிள் செய்யறாங்க, கடனுக்கு விற்பனை செய்யறாங்களாம். அப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் தான் 2,20,000னா 6 மோட்டார் வெஹிக்கிள் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 2,20,000 6ஆல பெருக்கப்படும். அப்ப 6ஆல பெருக்கணும்னா மொத்த கடன் விற்பனை வந்துடும். சோ மொத்த கடன் விற்பனை பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இந்த 220 பெருக்கி இருப்பீங்க, 6ஆல பெருக்கி நம்மளுக்கு வந்திருக்கும் 1320 பாத்தீங்கன்னா 1320 பாத்தீங்கன்னா கடன் விற்பனையா இருக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மோட்டார் ஒவ்வொன்றும் 2,20,000 படி 6 மோட்டார் வெஹிக்கிள் விற்பனை செய்யறாங்க, அது கடனுக்கு விற்பனை செய்யறாங்க. அப்ப அதோட மொத்த பெருமதியை கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த பெருமதியை கண்டுபிடிக்கணும் என்ன செய்ய போறீங்கன்னா 2,20,000 தர 6ஆல பெருக்க போறீங்க. அப்ப மொத்த மோட்டார் வெஹிக்கிள் கடன் விற்பனை வந்திருக்கும் 1320 வந்து கடன் விற்பனையா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதே டேட்ல வந்து ஒவ்வொரு மோட்டார் வெஹிக்கிளும் 2,15,000 படி 2 மோட்டார் வெஹிக்கிள் என்ன செய்யறாங்கன்னா காசுக்கு விற்பனை செய்யறாங்க. அது காசுக்கு விற்பனை செய்யறாங்க. அப்ப காசுக்கு விற்பனை செய்யும் போது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் தான் 2,15,000னா 2 மோட்டார் வெஹிக்கிள் விற்பனை செய்யறாங்க. அப்ப 2 மோட்டார் வெஹிக்கிள் மொத்த பெருமை பாத்தீங்கன்னா இந்த 215 என்ன செஞ்சிருப்பீங்க, 2ஆல பெருக்கி இருப்பீங்க. அப்ப 2ஆல பெருக்கி தான் வந்திருக்கும் 430 வந்திருக்கும், 430 வந்திருக்கும். சரி, அப்ப மொத்த விற்பனையை கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த விற்பனையை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா கடன் விற்பனையும் காசு விற்பனையும் கூட்ட போறீங்க. ரெண்டையும் கூட்டினா மொத்த விற்பனை எவ்வளவு வந்திருக்கும்னா 1,750 பாத்தீங்கன்னா மொத்த விற்பனையா இருக்குது. 1,750 பாத்தீங்கன்னா மொத்த விற்பனையா இருக்க போகுது. சரியா? இதை கண்டுபிடிச்ச பிறகு 1,750 விற்பனை கண்டுபிடிச்ச பிறகு விற்பனை செய்யப்பட்ட இருப்பின் நமக்கு கிரயம் தெரியாது. அப்ப அந்த கிரயத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம விற்பனை பெருமதியை கண்டுபிடிச்சிட்டோம் 1,750. இப்ப விற்பனை கிரயம் நமக்கு தெரியாது. அப்ப விற்பனை கிரயம் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 6 மோட்டார் வெஹிக்கிள் கடனுக்கும் 2 மோட்டார் வெஹிக்கிள் வந்து காசுக்கும் விற்பனை செஞ்சாங்கன்னா மொத்தம் 8 மோட்டார் வெஹிக்கிள் விற்பனை செஞ்சிருப்பாங்க. 8 மோட்டார் வெஹிக்கிள் வந்து விற்பனை செஞ்சிருப்பாங்க. இந்த 8 மோட்டார் வெஹிக்கிள் வந்து எப்ப கொள்வனை செய்யப்பட்டதுன்னா இங்க பதிவு செய்யப்பட்ட இந்த 2000 தானே ஜனவரி 2ல கொள்வனை செய்யப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள். எவ்வளவுக்கு நம்ம கொள்வனை செஞ்சிருக்கோம்னா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து 2 லட்சம் படி, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து 2 லட்சம் படி நம்ம கொள்வனை செஞ்சிருக்கோம். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் நம்ம எவ்வளவுக்கு கொள்வனை செஞ்சிருக்கோம் 2 லட்சம்னா இந்த ஒரு மோட்டார் வெஹிக்கிள் 2 லட்சம் படி 8 மோட்டார் வெஹிக்கிள் நம்ம விற்பனை செய்ய போறோம். சரி, அப்ப இந்த 8 மோட்டார் வெஹிக்கிள் கிரயத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கிரயம் வந்து செலவு வந்து 2 லட்சம்னா 8 மோட்டார் வெஹிக்கிள் எவ்வளவு போனா 8 16 பாத்தீங்கன்னா 16 லட்சம் பாத்தீங்கன்னா கிரயமா இருக்க போகுது. 16 லட்சம் பாத்தீங்கன்னா விற்பனை கிரயமா இருக்க போகுது. அப்ப என்ன சொல்றானா 16 லட்சம் கிரயமான மோட்டார் வெஹிக்கிள் வந்து எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க 17,50,000 விற்பனை செஞ்சிருக்காங்க. இதுதானது இதனுடைய ஷார்ட்டான ஃபார்முலா. 16 லட்சம் பெறுமதியான மோட்டார் வெஹிக்கிள் வந்து எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க 17,50,000 விற்பனை செஞ்சிருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோம் பதிவு செய்ய போறோம். இப்ப 16 லட்சம் பெறுமதியான மோட்டார் வெஹிக்கிள் விற்பனை செஞ்சாங்கன்னா நிறுவனத்துல இருந்து மோட்டார் வெஹிக்கிள் வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்ப நிறுவனத்துல உள்ள மோட்டார் வெஹிக்கிள் என்ன செஞ்சிருக்கும் குறைவடைஞ்சிருக்கும். அப்ப நிறுவனத்துல உள்ள மோட்டார் வெஹிக்கிள் குறைவடைஞ்சா பாருங்க மோட்டார் வாகனம் அது உதிரி பாகம் இருப்பு இருக்குது, அதுல குறைச்சிருக்கும். எவ்வளவு குறைச்சிருக்கும் 1,600 குறைச்சிருக்கும். அதே சேம் டைம் கடனுக்கு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப வியாபார வருமதி அல்லது கடன் பற்றோர்ல எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா இந்த மொத்தம் 1,750 அதிகரிக்க மாட்டோம். ரீசன் 6 மோட்டார் வெஹிக்கிள் தானே கடனுக்கு விற்பனை செய்யறாங்கன்னா 6 மோட்டார் வெஹிக்கிள் பெருமதி எவ்வளவு 1,320. அந்த 1,320 மாத்திரை அதிகரிச்சிருக்கோம்னா வியாபார வருமதிகள் மற்றும் கடன் பற்றோர் என்ன செஞ்சிருக்கும்னா அதிகரிச்சிருக்கும் 1,320. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 மோட்டார் வெஹிக்கிள் காணப்படுது. இந்த 2 மோட்டார் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா காசுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்காங்க 4,30,000 விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்ப அது 4,30,000னா 430 வந்து காசுல அதிகரிச்சிருக்கும். 430 பாத்தீங்கன்னா காசுல அதிகரிச்சிருக்கும். 430 அதிகரிச்சிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிக்கணும் 1,600 பெறுமதியானது 1,750க்கு நம்ம விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குமா 1,50,000 பாத்தீங்கன்னா லாபம் கிடைச்சிருக்கும். அதாவது 150 பாத்தீங்கன்னா லாபம் கிடைச்சிருக்கும். அந்த 150 பாத்தீங்கன்னா உரிமையாண்மையில அதிகரிச்சிருக்கும். 150ன்னு உரிமையாண்மையில அதிகரிச்சிருக்கும். சரியா? இப்ப பாக்கணும் இந்த செம்மையாக்கம் வந்து இக்னேஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்த போனா இந்த வருமான கூட்டுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பாத்தீங்கன்னா விற்பனை.
காசு விற்பனையா இருந்தாலும் சரி, கடன் விற்பனையா இருந்தாலும் சரி, விற்பனையினுடைய ஆரம்ப எடி போட்டிருக்கும். இந்த விற்பனைக்கு நேரம் எவ்வளவு போட போறீங்கன்னா மொத்த விற்பனை, காசு விற்பனை பிளஸ் கடன் விற்பனை ரெண்டையும் கூட்டி போட போறீங்க. அப்ப ரெண்டு சேர்த்த விற்பனை எவ்வளவு? 1750. சோ 1250 என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த இடத்துல விற்பனையோட கூட்டி இருக்கும். இதுல தான் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இது ஓகேவா? ஓகே சார். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி 15 சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15. ஜனவரி 15 ரூபாய் 1,20,00,000 கிரயம் கொண்ட உதிரி பாகங்கள் ரூபாய் 1,50,00,000 வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதற்காக 2024 டிசம்பர் மாதம் வாடிக்கையாளர் முற்பணமாக 50 லட்சம் வழங்கியிருந்தார். மிகுதி பணம் பெற வேண்டி உள்ளது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த 1,20,00,000 3 சைவர் நீக்கினா 12,000. சரியா? 12,000 பெறுமதியானத எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்கன்னா 15,000 விற்பனை செஞ்சிருக்காங்களாம். வாடிக்கையாளருக்கு வந்து விற்பனை செஞ்சிருக்காங்களாம். சரியா? இப்போ வாடிக்கையாளர் விற்பனை செய்யும் கிளியர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1,20,00,000 பின்னுக்குள்ள 3 சைடு கட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு லேசா இருக்கும். 12,000 பெறுமதியானது 15,000 விற்பனை செஞ்சிருக்காங்களாம். விற்பனை செய்யும் போது வாடிக்கையாளர் விற்பனை செய்யும் போது 2024 நம்ம கணக்கு செய்யறோம். எப்ப கணக்கு செய்யறோம்னா நம்ம 2025 தான் நம்ம கணக்கு செய்யறோம். 25 ஜனவரி தான் நம்ம கணக்கு செய்யறோம். ஆனா 2024 என்ன சொல்றாங்கன்னா 50 லட்சம் பெறுமதியான காசை பாத்தீங்கன்னா, அதாவது 5,000 பெறுமதியான காசை பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் தந்திருக்காராம். வாடிக்கையாளருக்கு காசா கொடுத்திருக்காராம். சரியா? பாருங்க, 12,000 பெறுமதியானது வந்து 15,000 விற்பனை செஞ்சிருக்கும். 15,000 விற்பனை செய்யப்பட்டதுல எப்ப விற்பனை செஞ்சிருக்காங்கன்னா 2025 தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த விற்பனைக்காக வந்து 2024 வந்து எவ்வளவு காசா வாங்கியிருக்காங்கன்னா 5,000 பாத்தீங்கன்னா காசா வாங்கி, அதாவது 50 லட்சம் பாத்தீங்கன்னா காசா வாங்கியிருக்காங்க. இந்த காசா வாங்கப்பட்ட 50 லட்சம் வந்து போன வருஷம், அதாவது 2024 வந்து கணக்கு செய்யும்போது எவ்வாறு பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா முற்பண வருமானமா பதிவு செஞ்சிருப்பாங்க. முற்பண வருமானம்னா 2024 பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்பாங்க முற்பண வருமானம் 5,000. ரீசன் வந்து அந்த டைம்ல வந்து இந்த பொருளை விற்பனை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப நிறுவனம் செலுத்த வேண்டிய ஒரு வருமானமா காணப்பட போகுது. செலுத்த வேண்டிய வருமானம் எதுல பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா விற்பனைகளும், அதாவது உங்கள்கிட்ட பாருங்க பொறுப்புல காணப்படுது, விற்பனைகளும் செலுத்த வேண்டிய செலவுகளும் காணப்படுது. இதுல பதிவு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா 5,000 வந்து 2024 பதிவு செஞ்சிருப்பாங்க. நம்ம எப்ப கணக்கு செய்யறோம்னா 2025 கணக்கு செய்யறோம். இப்போ 2025 தான் சொல்றாங்க 12,000 கிரயமான இருப்புகளை வந்து உதிரிப்பாகங்கள் வந்து 15,000 விற்பனை செய்யறோமா. அப்ப 12,000 கிரயமான இருப்பு வந்து கண்டிப்பா குறைவடைய போகுது. உதிரிப்பாக வந்து குறைவடைய போகுது. அப்ப உதிரிப்பாகம் குறைவடைஞ்சா நிறுவனத்துல இருப்பு என்ன செய்ய போகுது? வெளியே போக போகுது. அப்ப நிறுவனத்துல இருப்பு வெளியே போனா நிறுவனத்துல உள்ள இந்த மோட்டார் வாகனம் உதிரிப்பாகம் கண்டிப்பா குறைவடைய போகுது. எவ்வளவு குறைவடைய போகுதுன்னா 12,000 குறைவடைய போகுது. சரியா? இது வந்து எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்குமா? 15,000 விற்பனை செஞ்சிருக்குமா. இந்த 15,000 காசுல வந்து ஆரம்பம் எவ்வளவு வாங்கிட்டோம்? 2024 வந்து 5,000 வாங்கிட்டோம். எவ்வளவு வாங்கிட்டோம்னா 5,000 வாங்கிட்டோம். இந்த 5,000 கழிச்சோம்னா பேலன்ஸ் எவ்வளவு வரப்போகுதுன்னா 10,000 வரப்போகுது. இந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கடன் விற்பனைன்னு சொல்றாங்க. இந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கடன் விற்பனைன்னு சொல்றாங்க. 5,000 பாத்தீங்கன்னா 2024 வாங்கிட்டோம். இதை கழிச்சுட்டு பேலன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10,000 பேலன்ஸ் வந்து 10,000. இந்த 10,000 பாத்தீங்கன்னா கடன் விற்பனைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கடன் விற்பனை எங்க பதிவு செய்ய போறோம்னா இதுல பாருங்க வியாபார வருமதின்னு காணப்படுது. சோ வியாபார வருமதியை நம்ம என்ன செய்யணும்னா 10,000 அதிகரிக்க போறோம். அதிகரிக்கிறோம் 10,000 வந்து அதிகரிக்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 5,000 பாத்தீங்கன்னா போன வருடம் பாத்தீங்கன்னா இந்த முற்பண செலவுல, அதாவது முற்பண வருமானத்துல பதிவு செஞ்சிருப்போம். இப்போ முற்பண வருமானத்துல பதிவு செய்யப்பட்ட போன வருஷம் பதிவு செய்யப்பட்டதை நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா இங்க 5,000 குறைவடையும். 12,000 பெறுமதியானதை 15,000 விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னா 3,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். இப்போ 3,000 லாபத்தை பாத்தீங்கன்னா உரிமையான அதிகரிச்சிருக்கும், 3,000 லாபம் அதிகரிச்சிருக்கும். இதுல டவுட் இருக்கா? ஒரு குழம்பம் இந்த 5,000 கழிச்சோம்னா இந்த 5,000 பாத்தீங்கன்னா 2024 நம்ம வாங்கிக்கணும். நம்ம 2024 நம்ம பொருளை விற்பனை செய்யல தானே. விற்பனை செய்யாட்டி இது முற்பண வருமானமா இருக்கும். முற்பண வருமானத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா எதுல பதிவு செய்யணும்? பொறுப்பா பதிவு செஞ்சிருக்கோம். ஏன் பொறுப்பா பதிவு செஞ்சிருக்கோம்னா
சம்டைம் அந்த நபர் வந்து திரும்ப கேட்டு அந்த காசை நம்ம கொடுக்கணும் தானே. எப்ப கொடுக்கணும்? இந்த 2000 கொடுத்துருக்கணும். சோ அதனால தான் அது போன வருஷம் கணக்கு செய்யும் போது முற்பண வருமானம் என்ன செஞ்சிருப்பானா, இந்த முற்பண வருமானம் அது பொறுப்புல பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த செயற்பாடு அது 2020 நம்ம பொருளை விற்பனை செஞ்சோம். விற்பனை செஞ்சனால போன வருஷம் பதியப்படுது நம்ம என்ன செய்யணும், ரிடியூஸ் பண்றோம். ரிடியூஸ் பண்ணிட்டோம்னா நிறுவனத்துக்கு கிடைக்கப்பட்ட லாபம் எவ்வளவு இருக்கும்னா 12,000 பெறுமதியாக 15,000 விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் வரும்போது 3,000 ரூபாய் லாபம் இருக்கும். அந்த லாபம் என்ன செஞ்சிருப்போம், உரிமையாளர் பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்த ஒரு டவுட்னு வரும், கணக்கீடு சமன்பாடு என்ன சொல்றது, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. அப்ப சொத்து வந்து எதுக்கு சமனா இருக்கணும், பொறுப்புக்கும் உரிமையாண்மைக்கு சமனா இருக்கணும். சோ அப்ப அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை சமனா இருக்காங்க. சோ பாருங்க, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. சமன்பாடு என்ன சொல்லுது, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை தானே. இந்த சமன்பாடுக்கு இது வந்து பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம செஞ்சு பார்ப்போம் பேலன்ஸ் ஆகுதா இல்லையான்னு. சோ பாருங்க, சொத்துல பாத்தீங்கன்னா 12,000 மைனஸ்ல காணப்படுது, பிளஸ் 10,000 காணப்படுது. அப்ப பிளஸ்ல மைனஸ் 12,000 அதிகமா காணப்பட போகுது. அப்ப இங்க மைனஸ் 2,000 பாத்தீங்கன்னா சொத்துல வந்திருக்கும் மைனஸ் 2,000 ஈக்குவல். அடுத்து பாத்தீங்கன்னா பொறுப்புல பாத்தீங்கன்னா மைனஸ் 5,000, உரிமையாண்மையில பாத்தீங்கன்னா பிளஸ் 3,000. அப்ப மைனஸ் தான் அதிகமா இருக்குது, பிளஸ் வந்து 3,000 குறைவா இருக்கு, கழிச்சீங்கன்னா மைனஸ் 2,000. அப்ப சொத்து சமன் பொறுப்பு சார் உரிமையாண்மை சொல்லும்போது ஈக்குவலா இருக்க போகுது. அப்ப இந்த சமன்பாடு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இந்த டவுட் இருக்குதா? ஓகே சார். ஓகே, அடுத்து பாருங்க 1/18. இப்ப ஜனவரி 18 சொல்றாங்க. இப்ப ஜனவரி 18 சொல்றாங்க. ஜனவரி 18 சொல்றாங்க 2024 டிசம்பர் மாத வாடகை பணம் ரூபாய் 20,000. 2025 ஜனவரி மாத வாடகை பணம் ரூபாய் ஓகே. அடுத்து பாருங்க, இந்த 1ஆம் மாதம் 15ஆம் தேதி நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் 12,000 15,000க்கு. அந்த விற்பனை நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த வருமான குழுல பதிவு செய்ய போறோம். சோ வருமான குழுல பதிவு செய்யும் போது எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க, விற்பனை 15,000 பதிவு செய்ய போறீங்க. மொத்த விற்பனையா, மொத்த விற்பனை 15,000. அதை மறந்துடாதீங்க. நீங்க செய்யும் போதும் வருமான குழு தாக்கத்தை ஏற்படுத்த வருமான குழுல பதிவு செய்யுங்க. அதே மாதிரி தேரிய சொத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்த தேரிய சொத்து அடிப்படையில் வருமான குழு செய்யும் போது அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தினா அந்த இடத்துலயும் பதிவு செஞ்சிருங்க. அப்போ ஒரே தரக்க மட்டும் வேலை முடிவடைஞ்சிடும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2024, அதாவது 2024 வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வாடகை எவ்வளவு காணப்படுதுன்னா 20,000 காணப்படுது. டிசம்பர் மாத வாடகை எவ்வளவு காணப்படுது, 20,000 காணப்படுது. அந்த வாடகையும் 2025 ஜனவரி மாத வாடகை எவ்வளவு காணப்படுதுன்னா 25,000 காணப்படுது. இது ரெண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா காசாக செலுத்திருக்காங்களா. அப்ப 2024 பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத வாடகை காணப்படுது 20,000. 2025 பாத்தீங்கன்னா ஜனவரி மாத வாடகை காணப்படுது 25,000. இது 20,000 25,000 ரெண்டும் சேர்த்து காசா கொடுத்துருக்காங்க. அப்ப காசா கொடுத்தா நிறுவனத்தோட காசு என்ன செய்வது, கண்டிப்பா குறைவடைய போகுது. அப்ப நிறுவனத்தோட காசா குறைச்சிருக்கும், 12ஆம் தேதி காசா குறைச்சிருக்கும். எவ்வளவு குறைச்சிருக்கோம், ரெண்டே கூட்டி நம்ம எவ்வளவு இருக்கணும், மொத்தம் 45,000. சோ அப்ப 45,000 என்ன செய்யணும், கழிக்கப்படும், காசுல குறைக்கப்படும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இப்போ காசுனா 2024 பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர்னா போன மாசம், அதாவது டிசம்பர் மாசம் வந்து காசா செலுத்திருக்க மாட்டாங்க. அப்ப டிசம்பர் மாசம் காசா செலுத்தாட்டி அது எங்க பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா செலுத்த வேண்டிய செலவு. அப்ப செலுத்த வேண்டிய செலவு வந்து எதில் உள்ளடக்கி, பொறுப்புள்ள உள்ளடக்கி இருப்பாங்க. எவ்வளவு பெருமதியை உள்ளடக்கி இருப்பாங்க, இந்த 2,000 பெருமதி, அதாவது 20,000 பெருமதி எங்க உள்ளடக்கி இருப்பாங்கன்னா அற்றுறு செலவு, அதாவது நடைமுறை பொறுப்புல உள்ளடக்கி இருப்பாங்க. எவ்வளவு உள்ளடக்கி இருப்பாங்க, 20,000 உள்ளடக்கி இருப்பாங்க. இப்ப அதை நம்ம என்ன செய்யணும், ரிடியூஸ் பண்ண போறோம். அந்த 20,000 முற்பண்ண விற்பனைகளும் செலுத்த வேண்டிய செலவுகள் குறைக்கப்படும். எவ்வளவு குறைக்கப்படும்னா 20,000 குறைக்க போறோம். விலகிக் கொள்ளுங்க, இந்த 2024 டிசம்பர் மாதம் உள்ள வாடகை 20,000. இந்த 20,000 வாடகை வந்து எப்ப, டிசம்பர்ல தான் காசா செலுத்தி இருக்கணும். அவன் டிசம்பர்ல காசா செலுத்தல. அப்ப காசா செலுத்தாடி நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், என்னது, அட்டுறு, அதாவது நீர் வந்து பொறுப்புணு. அப்ப டிசம்பர் மாசம் காசா செலுத்தாதனால எங்க பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா இங்க செலுத்த வேண்டிய செலவுல பதிவு செஞ்சிருப்பாங்க. பதிவு செய்யப்பட்டது வந்து டிசம்பர் மாசம் காசா கொடுத்துட்டாங்கன்னா அதோட பொறுப்பு குறைவடை போகுது. சோ அந்த ரீசன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா பொறுப்புல வியாபார விற்பனைகளும் செலுத்த வேண்டிய செலவினது 20,000 குறைச்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா 2025 ஜனவரி மாதத்துக்கான வாடகை எவ்வளவு காசா செலுத்திருக்காங்கன்னா 25,000 காசா செலுத்திருக்காங்களா. இது ஜனவரி மாதத்துக்கான வாடகை பாத்தீங்கன்னா வாடகை என்பது நிறுவனத்துக்கான செலவா இருக்கும். அப்ப செலவு அதிகரிச்சா லாபம் என்ன செய்யறது, குறைவடைய போகுது. அப்ப உரிமையாளர்களுக்கு குறைவடைஞ்சிருக்கும், 25,000 குறைவடைஞ்சிருக்கும். சரியா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வருமானக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்.
கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வருடமா இருந்தா அந்த வருடத்துக்கான செலவு பதிவு செய்வோம். அப்படி இல்லைன்னா அந்த மாதத்துக்கான செலவு மாத்திரம் தான் பதிவு செய்யும். இது பாத்தீங்கன்னா கணக்கீட்டினுடைய நியதியாக காணப்படும். அந்தந்த மாதத்துக்கானது இல்லாட்டி அந்தந்த வருடத்துக்கான செலவு மாத்திரம் தான் பதிவு செய்யும். சோ ஏன் பாத்தீங்கன்னா இது 2024 வந்து டிசம்பர் மாதத்துக்கான 20,000, இது பாத்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதத்துக்கான வாடகை 25,000. சோ இதுல வந்து எதை பதிவு செய்வோம்னா ஜனவரி மாதத்துக்கான வாடகை மாத்திரம் வந்து பதிவு செய்யக்கூடிய காணப்படும். அப்ப செலவுல பதிவு செய்வோம் வாடகை. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 1/20 சொல்றாங்க. வங்கி கடன் தவணை கட்டணம் ரூபாய் 52,000 செலுத்தப்பட்டது. இதில் உள்ளடங்கிய வட்டி தொகை 20,000 ரூபாய் ஆகும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் மாதம் 20ஆம் தேதி, 1ஆம் மாதம் 20ஆம் தேதி ஜனவரி 20 சொல்றாங்க. எவ்வளவு வங்கி கடன் தவணை கடன் செலுத்திருக்காங்க? 5,20,000 ரூபாய் செலுத்திருக்காங்க. இந்த 5,20,000 செலுத்தி இருந்தா காசு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கும். அப்ப நிறுவனத்தோட காசு என்ன செஞ்சிருக்கும்? குறைவடைஞ்சிருக்கும். சார் என்ன செய்யணும்? நிறுவனத்துல காசா குறைச்சிருக்கும். 5,20,000 ரூபாய் குறைச்சிருக்கும். சரியா? இந்த 5,20,000 என்ன சொல்றாங்க? 20,000 வட்டி உள்ளடங்கிதான். 20,000 வட்டி உள்ளடங்கிதான். அப்ப இந்த 20,000 வட்டி வந்து யாருக்கு செலவா இருக்க போகுதுன்னா நிறுவனத்துக்கு செலவா இருக்க போகுது. சரி, அப்ப நம்ம கடன் வாங்கினா அந்த கடன் வட்டி யார் செலுத்த போறோம்? நம்ம தான் செலுத்த போறோம். அப்ப நம்ம செலுத்த போறோம்னா அப்ப நமக்கு அது என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கும். அப்ப நிறுவனத்துக்கான எக்ஸ்பென்ஸா இருக்கும். ஆனா இந்த வட்டி வந்து யாருக்கு வருமானமா இருக்கும்னா வங்கிக்கு பாத்தீங்கன்னா அது வருமானமா இருக்கும். இது வங்கிக்கு பாத்தீங்கன்னா அது வருமானமா இருக்கும். சரியா? அப்ப இந்த 20,000 வட்டி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவு நிலை. அப்ப செலவு அதிகரிச்சா லாபம் செய்வது குறைவடைய போது அப்ப உரிமையாளர்களே குறைச்சிருக்கும். 20,000 ரூபாய் குறைச்சிருக்கும். அதே சேம் டைம் என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த 20,000 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவு நிலை. செலவு பதிவு செஞ்சிருக்கும் வட்டின்ட்டு 20,000 ரூபாய் பதிவு செஞ்சிருக்கும். சரியா? இப்ப மொத்த தவணை கட்டணம் பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய். இந்த 5,20,000 வட்டி எவ்வளவு? 20,000. உண்மையான தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்கணும். உண்மையான தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்காம என்ன செய்ய போறோம்னா இந்த 5,20,000 இருந்து 20,000 கழிச்சோம்னா 5 லட்சம் பாத்தீங்கன்னா நிறுவனம் பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்ட தவணை கட்டணமா இருக்கும். இந்த தவணை கட்டணம் மாத்திரம் தான் எங்க குறைவடைய போகுதுன்னா நடைமுறை அல்லா பொறுப்புல. நடைமுறை அல்லா பொறுப்புல வந்து வங்கி கடனை பதிவு செஞ்சிருப்போம். அந்த வங்கி கடனை எவ்வளவு குறைக்க போறோம்னா 500 குறைக்க போறோம். நடைமுறை அல்லா பொறுப்புல 500 என்ன செய்ய போறோம்னா குறைக்க போறோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 1/22 ஜனவரி 22 சொல்றாங்க. உரிமையாளர் தனது மகனின் தேவைக்கென ரூபாய் 3 லட்சம் கிரயம் கொண்ட மோட்டார் வண்டி ஒன்றினை எடுத்திருந்தார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உரிமையாளர் தனது மகனுக்காக, அதாவது எப்ப சொல்றாங்க 22 ஜனவரி 1 ஜனவரி 22 சொல்றாங்க 3 லட்சம் கிரயம் கொண்ட மோட்டார் வெஹிக்கிள் 3 லட்சம் கிரயம் கொண்ட மோட்டார் வெஹிக்கிளை தனது மகனின் தேவைக்காக இருக்கிறார். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்னா உரிமையாளருடைய பற்றுன்னு சொல்லுவோம். அப்போ உரிமையாளருடைய பற்று எவ்வளவு காணப்படுதுன்னா 3 லட்சம். சோ மோட்டார் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் அது உதிரிப்பாக இருப்புல குறைச்சிருப்போம். எவ்வளவு குறைச்சிருப்போம்னா 3 லட்சத்துக்கு குறைச்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் உரிமையாண்மை குறைவடைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்னா 3 லட்சம் குறைவடைஞ்சிருக்கும். சரி, இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உரிமையாளர் பற்ற பத்தி சொல்லப்படுகின்ற எண்ணக்கரு பாத்தீங்கன்னா அழகுசார் எண்ணக்கரு அல்லது தொழில் முழுமை கூற எண்ணக்கருன்னு சொல்லுவோம். இது அது உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என்ற அடிப்படையில சொல்லப்படுகிற ஒரு எண்ணக்கருவா காணப்படும். இந்த 3 லட்சத்தை பதிவு செஞ்ச பிறகு இது பார்க்கணும் வருமானோட தாக்கத்தை ஏற்படுத்துமா? சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க, இருப்புல குறைவடைஞ்சிருக்கு. சோ இப்ப இருப்புல குறைவடைஞ்சிருந்தா வருமான கூட்டுல கொள்வனவு நம்ம எவ்வளவு கழிக்க போறோம்னா பொருள் பாட்டு 3 லட்சத்தை கழிக்கப்படாது 300 வந்து கழிக்கக்கூடியதா காணப்படும். அதுக்கு பிறகு அவங்க கேட்டிருக்காங்க தேரிய சொத்து அடிப்படையில வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட சொல்லியிருக்காங்க. தேரிய சொத்து அடிப்படையில லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப தேரிய சொத்து அடிப்படையில லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட சொன்னாங்கன்னா இதுல பாருங்க இறுதி மூலதனம் பற்று என்ன செய்வது கூட்ட போறோம். எவ்வளவு கூட்ட போறோம்னா 300 கூட்ட போறோம். 300 என்ன செய்யப்படும்? கூட்ட போறோம். ஓகேவா? சோ அதுவும் முடிவடைஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 1/24 ஜனவரி 24 சரியா? என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் மாதம் ஜனவரி 24 என்ன சொல்றாங்கன்னா 15/1 இல்ல 1ஆம் மாதம் 15 விற்பனை செய்யப்பட்ட உதிரி பாகங்கள் ரூபாய் 5 லட்சம் கிரயம் கொண்ட உதிரி பாகங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் மாதம் 24ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா 1ஆம் மாதம் 15ஆம் தேதி விற்பனை செய்யப்பட்டது. அதாவது இங்க பாருங்க 12,000 பெறுமதியானது 15,000 விற்பனை செஞ்சிருக்கும். அதுல 10,000 கடன் விற்பனையும் மிகுதி பாத்தீங்கன்னா முற்பணமா பெற்றது பதிவு செஞ்சிருக்கும் 5,000. இந்த செயற்பாடுல 1ஆம் மாதம் 15,000 இந்த செயற்பாடுல என்ன சொல்றாங்கன்னா விற்பனை செய்யப்பட்ட ஒரு உதிரிப்பாக பாத்தீங்கன்னா 2025 1ஆம் மாதம் 24ஆம் தேதி என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதுக்காக விற்பனை செய்யப்பட்ட இருப்புண்ட பெருமதி வருவா
500. சரியா? அப்ப 500 பெறுமதியான இருப்பு வந்து ரிட்டர்ன் பண்ணா, வாடிக்கையாளர் ரிட்டர்ன் பண்ணா இருப்பின செய்வது நிறுவனத்துக்கு வரப்போ அப்ப இருப்பு பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் இருப்பு அதிகரிச்சிருக்கும். அதாவது 24ஆம் தேதி ஜனவரி 24ஆம் தேதி நிறுவனத்தில் இருப்பு அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா 500 அதிகரிச்சிருக்கும். சரியா? இப்ப இதை வந்து எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சா நமக்கு தெரியாது. இது விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த விற்பனை விலையை கண்டுபிடிக்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த 15வது செம்மையாகத்தை வச்சு நம்ம வந்து செய்ய போறோம். 15வது செம்மையாகம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 12,000 பெறுமதியானது 15,000 விற்பனை செஞ்சிருக்காங்க. 12,000 பெறுமதியானது 15,000 விற்பனை செஞ்சிருக்காங்களாம். சோ அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா மொத்த விற்பனை எவ்வளவு காணப்படுதுன்னா 15,000. சரியா? அதுக்கு நல்ல ஞாபகம். மொத்த விற்பனை 15,000. இந்த 15,000 நீங்க பிரிக்க போறீங்க, எதாவது பிரிக்க போறீங்கன்னா விற்பனை கிரயத்தால் பிரிக்க போறீங்க. எவ்வளவு கிரயம் சொல்லியிருக்காங்கன்னா 12,000 கிரயம் சொல்லியிருக்காங்க. தர எவ்வளவு உட்திருப்பம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கிரயமானது உட்திருப்பம் செஞ்சிருக்காங்க, 500 கிரயமானது உட்திருப்பம் செஞ்சிருக்காங்க. அப்ப 500ஆல பெருக்க போறீங்க. சோ 500ஆல பெருக்குனீங்கன்னா அது விற்பனை செய்யப்பட்ட விலை வந்துடும். மொத்த விற்பனை பாத்தீங்கன்னா 15,000 விற்பனை செஞ்சிருக்காங்க. 12,000 கிரயமானது. சரி, அப்ப 15,000 கிரயமானது வந்து 12,000 பிரிச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். விற்பனை செய்யப்பட்ட ஒன்றுக்கான ஒரு அமௌண்ட் வரப்போகுது. அந்த அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா 500ஆல பெருக்கப்படுது. அந்த கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 500. சோ 500ஆல பெருக்குனீங்கன்னா எவ்வளவு இருக்குமா 6,25,000 ரூபாய் வந்திருக்கும். 6,25,000 ரூபாய் வந்திருக்கும். அதாவது 625 இருக்கும். இந்த 625 பாத்தீங்கன்னா விற்பனை விலையா இருக்கப்படுது. அப்ப 500 கிரயமான உதிரிப்பாக மோட்டார் வெஹிக்கிள் வந்து எவ்வளவுக்கு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் 6,25,000 விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப 500 கிரயமானது 6,20,000 விற்பனை செய்யப்பட்ட உதிரிப்பாக என்ன செஞ்ச ரிட்டர்ன் பண்ணிருக்காருன்னா ரிட்டர்ன் பண்ண பிறகு இந்த 5 லட்சம் பாத்தீங்கன்னா இருப்பு மறுப்பு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப நிறுவனத்துக்கு இருப்பு அதிகரிச்சிருக்கும் 5 லட்சத்தால. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6,25,000 பாத்தீங்கன்னா கடன் படம் நம்ம காசா தர வேண்டி இருக்கும். இதை ரிட்டர்ன் பண்ணனால அவர் காசா திரும்ப தர மாட்டாரு. சோ தராதனால பாத்தீங்கன்னா வியாபார வருமதிகள் குறைவடைஞ்சிருக்கும். 625 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் நிறுவனத்துக்கான 500 பெறுமதியானது 6,20,000 விற்பனை செஞ்சு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கணும் 1,25,000 பார்த்தீங்கன்னா லாபம் கிடைச்சிருக்கணும். ஆனா இப்ப அந்த லாபம் பாத்தீங்கன்னா கிடைக்காது. ரீசன் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இப்ப ரிட்டர்ன் பண்ண அந்த லாபத்தை அவர் கொடுப்பாரா? சோ லாபத்தை தர மாட்டாரு. அப்ப நிறுவனத்தில் லாபம் குறைவடைஞ்சிருக்கும். மைனஸ் 1,25,000 குறைவடைஞ்சிருக்கும். சோ இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போதும் வருமானக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்த போது விற்பனையிலிருந்து கழிக்க போறோம். உதிரிப்பாக எவ்வளவு கழிக்க போறோம்னா மொத்த உத்திரிப்பு எவ்வளவு காணப்படுது 625. அந்த 625 பாத்தீங்கன்னா கழிக்க போகும் உத்திரிப்பு 625 கழிக்கக்கூடியதாக காணப்படும். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா 1ஆம் மாதம் ஜனவரி 26 சொல்றாங்க நிறுவன பயன்பாட்டில் உள்ள மோட்டார் வாகனங்களுக்கு வருடாந்தம் மேற்கொள்ளப்படும் திருத்த தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட உதிரிப்பாக கிரயம் எவ்வளவு 5 லட்சமா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறுவனத்துடைய இந்த மோட்டார் வெஹிக்கிள் காணப்படுதுனே இதன் திருத்த வேலைக்காக எவ்வளவு பெருமதியான உதிரிப்பாக எடுத்திருக்காங்கன்னா 5 லட்சம் பெருமதியான உதிரிப்பாக எடுத்திருக்காங்க. அப்போ 5 லட்சம் உதிரிப்பாக எடுத்தா உதிரிப்பாக பயன்பாடு செய்து குறைவடைய போகுது. அப்ப குறைவடைஞ்சா நிறுவனத்தில் உள்ள குறைவடைஞ்சிக்கும். 26ஆம் தேதி 1ஆம் மாதம் 26ஆம் தேதி மோட்டார் வெஹிக்கிள் அது உதிரிப்பாக இருப்புல குறைவடைஞ்சிருக்கும். 500 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் நிறுவனத்துல உரிமையாண்மை எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்னா 5 லட்சம் குறைவடைஞ்சிருக்கு. நிறுவனத்துடைய பிரதான இருப்பே மோட்டார் வாகனம் உதிரிப்பாகணும். அப்ப இதை எடுத்தாங்கன்னா அது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவா இருக்கும். அப்ப செலவு அதிகரிச்ச லாபம் என்ன செய்யக்கூடியதா இருக்கும் குறைவடையக்கூடியதா இருக்கும். அப்ப குறைக்கிறோம் உரிமையாண்மையில 5 லட்சத்தை குறைக்கிறோம். இதே பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவா காணப்படும். அப்ப செலவு அதிகரிச்சா லாப செலவு குறைவடைய போகுது. சோ இப்ப நம்ம என்ன செய்யணும் செலவுல பதிவு செய்யப்படும். திருத்த வேலையில் பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும் 500 பதிவு செய்யப்படும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் மாதம் 31 அதாவது ஜனவரி 31 சொல்றாங்க நீண்ட காலமாக விற்பனை காத்திருந்த ரூபாய் 5 லட்சம் கிரை கொண்ட உதிரிப்பாகங்கள் ரூபாய் 4 லட்சத்துக்கு விற்பனை செய்யப்படுது. காசுக்கு விற்பனை செய்யப்படுது. என்ன சொல்றாங்கன்னா 31 1ஆம் மாதம் 31 சொல்றாங்க. 1ஆம் மாதம் 31 சொல்றாங்க. ஜனவரி 31 சொல்றாங்க நீண்ட காலமா விற்பனை செய்யாம இருந்த ஒரு உதிரிப்பாகம் பாத்தீங்கன்னா அதோட கிரயம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 500 சொல்றாங்க. அதாவது 5 லட்சம் சொல்றாங்க. அப்ப 5 லட்சம் கிரயமான உதிரிப்பாக விற்பனை செய்ய முடியாம இருந்திருக்குது. அதை வந்து இப்ப ரீசெண்டா 31ஆம் தேதி விற்பனை செஞ்சிருக்காங்க. எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க 4 லட்சத்துக்கு காசுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்ப 5 லட்சம் பெருமதியான உதிரிப்பாக வந்து வெளியே போயிருக்கும். அப்ப இருப்பு குறைவடைஞ்சிருக்கும். மைனஸ் 5 லட்சத்தால் குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இப்ப காசுக்கு விற்பனை செஞ்சா காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். எவ்வளவு காசு வந்திருக்குன்னா 4 லட்சம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு காசு வந்திருக்கும். இப்ப காசு வந்ததோட பாத்தீங்கன்னா
5 லட்சம் பெறுமதியானது 4 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சா நிறுவனத்தினருக்கு ஒரு நட்டம் ஏற்பட போகுது. அப்ப நட்டம் மேல பாத்தீங்கன்னா உரிமையாளர்களை குறைச்சிருக்கும், எவ்வளவு குறைச்சிருக்கும்னா 1 லட்சத்தை குறைச்சிருக்கும். ஓகேவா? 5 லட்சம் இருப்புல குறைவடைஞ்சிருக்கும், காசுல 4 லட்சம் அதிகரிச்சிருக்கும், உரிமையாளர்கள் குறைவடைஞ்சிருக்கும் 1 லட்சம். சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து விற்பனையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்ப விற்பனையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பதிவு செய்ய போறோம்னா மொத்தமா எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கோம், 4 லட்சத்தை விற்பனை செஞ்சிருக்கோம். அந்த 4 லட்சம் விற்பனை மாத்திரம் என்ன வர போறோம், விற்பனையில பதிவு செய்ய போறோம். சோ விற்பனை எவ்வளவு கூட்ட போறோம், 4 லட்சத்தை கூட்ட போறோம். சரியா? இவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பேர் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கணக்கீடு சமன்பாடு ஃபுல்லா கூட்டி பேலன்ஸ் பண்ண போறோம். இப்ப கணக்கீடு சமன்பாடு ஃபுல்லா கூட்டி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். சொத்து வந்து பொறுப்புக்கும் உரிமையாண்மைக்கும் சமனா இருக்காங்க. அப்ப சமனாக கண்டுபிடிக்கிறது என்ன செய்யறீங்கன்னா ஆதனப்படி உபகரணத்தை பெஸ்டா கூட்ட போறோம். அப்ப ஆதனப்படி உபகரணத்துல ஆரம்பம் மீதி 30,000 பிளஸ் 4,000 காணப்படுது. கூட்டின எவ்வளவு இருக்குன்னா 34,000. பாத்தீங்கன்னா ஆதனப்படி உபகரணம் 34,000 உண்டு. அடுத்து என்ன செய்யணும், இருப்பை கூட்ட போறோம். இருப்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து 80,000 காணப்படுது. பிளஸ் அதோட என்ன செய்யறீங்க 2,000 கூட்ட போறீங்க. அடுத்து என்ன செய்யறீங்க மைனஸ் 1,600. அடுத்து மைனஸ் 12,000. அடுத்து என்ன செய்யறோம் மைனஸ் 300. அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் 500. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 500. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 500 காணப்படுது. கழிச்சியா வந்திருக்கும் 67,600 பாத்தீங்கன்னா இறுதி இருப்பா இருக்க போகுது. அப்ப இறுதி இருப்பு எவ்வளவு 67,600. அப்ப இறுதி இருப்பை கண்டுபிடிச்ச பிறகு இந்த இறுதி இருப்பு 67,600 என்ன செய்யறீங்கன்னா இந்த வருமான கூட்டுல பாருங்க இறுதி இருப்புன்னு எழுதியிருப்பீங்க. விற்பனை கிரயத்துக்கு மேல இறுதி இருப்புன்னு எழுதியிருப்போம். இந்த இறுதி இருப்புல பதிவு செஞ்சிருப்போம் 67,600 பதிவு செஞ்சிருப்போம். சரி, அதுவும் முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வியாபார வருமதி. வியாபார வருமதி ஆரம்பத்துல 6,000 காணப்படுது. பிளஸ் அதோட 1,320 கூட்ட போறோம். 1,320 பிளஸ் அதோட என்ன செய்யணும் 10,000 கூட்ட போறோம். அதுல என்ன செய்ய போறோம் மைனஸ் 625 கழிக்க போறோம். கழிச்சோம்னா வந்திருக்கும் 16,695 பாத்தீங்கன்னா வியாபார வருமதியா காணப்படும். இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் தேவைப்படாது. சோ அது ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா காசு காணப்படுது. காசு ஆரம்பத்தில் 21,000 அதர கூட்ட போறோம் 430 கூட்ட போறோம். பிளஸ் அதர கூட்ட கழிக்க போறோம் 45 கழிக்க போறோம். மைனஸ் 520 கழிக்க போறோம். பிளஸ் 400 கூட்ட போறோம். சோ கூட்டினா வந்திருக்கும் 21,265 வந்திருக்கும். இப்ப இது காசு எவ்வளவு வந்திருக்கும் 21,265 வந்திருக்கும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னா இது அவர்த்தையும் கூட்ட போறோம். மொத்த சொத்துக்களை கூட்ட போறோம். காசு பாத்தீங்கன்னா 21,265 அதோட கூட்ட போறோம். வியாபார வருமதி 16,695 அதோட கூட்ட போறோம். இருப்ப கூட்ட போறோம் 67,600 அதோட கூட்ட போறோம். ஆதரவு உபகரணம் 34,000. சோ கூட்டினா வந்திருக்கும் 1,39,560 வந்திருக்கும். ஓகேவா? பாத்தீங்கன்னா மொத்த சொத்து பாத்தீங்கன்னா 1,39,560 வந்திருக்கும். சோ பார்ப்போம் இந்த பொறுப்பும் உரிமையாண்மை அதுக்கு சமனாவதான பார்ப்போம். ஒன்னா கூட்ட போறோம். நடைமுறை எல்லா பொறுப்புல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காணப்படுது 20,000 காணப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிளஸ் 40,000 கூட்ட போறோம். சோ 4,000 கூட்ட போறோம். மைனஸ் 500 கழிக்க போறோம். கழிச்சோம்னா வந்திருக்கும் 23,500 வந்திருக்கும். அது நடைமுறை எல்லா பொறுப்பும் வந்திருக்கும். அடுத்து கடன் பட்டோர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 40,000 காணப்படுறாரு. பிளஸ் அதோட எவ்வளவு கூட்ட போறோம் 2,000 கூட்ட போறோம். கூட்டம்னா மொத்தம் வந்திருக்கும் 42,000 ரூபாய் வந்திருக்கும். 42,000 ரூபாய் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முற்பண செலவு பாத்தீங்கன்னா 20,000. அந்த 20 முற்பண வருமானங்களும் செலுத்த வேண்டிய 20,000 அதுல கழிக்க போறோம் 5,000. அடுத்து பாத்தீங்கன்னா கழிக்க போறோம் 20 கழிக்க போறோம். சோ கழிச்சா வந்திருக்கும் 14,980 வந்திருக்கும். 14,980 வந்திருக்கும். அது முற்பண வருமானங்களும் செலுத்த வேண்டிய செலவுகளும். அடுத்து என்ன செய்ய போறோம் உரிமையாண்மை கூட்ட போறோம். 57,000 பிளஸ் 150 கூட்ட போறீங்க. பிளஸ் 3,000 கூட்ட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 25 கழிக்க போறோம். அடுத்து மைனஸ் 20. அடுத்து மைனஸ் 300. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 125. அடுத்து மைனஸ் எவ்வளவு காணப்படுதுன்னா 500. மைனஸ் 500 கழிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 100 கழிக்க போறோம். சோ கழிச்சா வந்திருக்கும் 59,080 வந்திருக்கும். 59,080 வந்திருக்கும். இப்ப என்ன செய்ய போறோம் இது கூட்ட போறோம். உரிமையாண்மை பொறுப்பையும் கூட்ட போறோம். உரிமையாண்மை பாத்தீங்கன்னா 59,080 அதோட கூட்ட போறோம். முற்பண வருமானம் கூட்ட போறோம் 14,380 அதுன்னு கூட்ட போறோம். எழுத்து கூட்ட போறோம். வியாபார சென்மதியால கூட்ட போறோம் 42,000 அதுல கூட்ட போறோம். 23,500 வங்கி கடனை கூட்ட போறோம். கூட்டம் வந்திருக்கும்
1,39,560 பாத்தீங்கன்னா வந்திருக்கும். சோ பாத்தீங்கன்னா சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை சமனா இருக்கு. சோ சொத்துல உள்ள 1,39,560 இந்த பொறுப்பையும் உரிமையாண்மை கூட்டி வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,39,560 பாத்தீங்கன்னா சேம் அமௌண்டா இருக்குது. அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகுது. இதுக்கு பிறகு என்ன செய்யப்படும்னா இந்த வருமான கூட்டம் செய்யப்படும். இந்த வருமான கூட்டம் செய்ய பாத்தீங்கன்னா ஏனி வருமானம் எதுவுமே இல்லை. அடுத்தது விற்பனை காணப்படுது. அப்ப விற்பனை காணப்படுதுன்னா விற்பனை கூட்ட போறீங்க. மொத்த விற்பனை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 1,750 பிளஸ் எவ்வளவு கூட்ட போறீங்க 5,000 பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா 400 காணப்படுது. கூட்டின எவ்வளவு வந்திருக்கும்னா 17,150 வந்திருக்கும். 17,150 வந்திருக்கும். இந்த 17,150 இருந்து என்ன செய்ய போறீங்கன்னா உட்திரும்ப காணப்படுது 625 காணப்படுது. சோ 625 கழிச்சோம்னா வந்திருக்கும் 16,525 வந்திருக்கும். 16,525 வந்திருக்கும். இந்த 16,525 என்ன செய்ய போறீங்கன்னா விற்பனை கிரயத்தை கழிக்கணும். அப்ப விற்பனை கிரயத்தை பெஸ்டா கண்டுபிடிக்கணும். இப்ப விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்க ஆரம்ப இருப்போட கொள்வனு கூட்ட போறீங்க. இப்ப கொள்வனு பாத்தீங்கன்னா 2,000 மட்டும் தான் காணப்படுது. சோ அப்ப இந்த 2,000 இந்த இதுல பதிவு செய்ய போறோம். சரியா? அப்போ பாருங்க ஆரம்ப இருப்பு 80,000 பிளஸ் அதோட என்ன செய்ய போறோம் 2,000 கூட்ட போறோம். கூட்டி என்ன செய்ய போறோம் பொருள் பற்று 300 காணப்படுது. அந்த பொருள் பற்று 300 கழிச்சோம்னா வந்திருக்கும் எவ்வளவு வந்திருக்கும்னா கழிச்சோம்னா வந்திருக்கும் 81,700 வந்திருக்கும். 81,700 வந்திருக்கும். இந்த 81,700 நம்ம என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம். இறுதி இருப்பு பாத்தீங்கன்னா 67,600 வந்திருக்கு. அதை கழிச்சோம்னா 14,100 பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா விற்பனை கிரயமா இருக்கும். 14,100 விற்பனை கிரயம். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க போறோம். அதாவது 16,525 இருந்து கழிக்க போறோம். 14,100 கழிச்சோம்னா 2,025 பாத்தீங்கன்னா மொத்த லாபமா இருக்கும். இந்த மொத்த லாபத்திலிருந்து ஏனைய செலவுகள் கழிக்க போறீங்க. ஏனைய வருமானம் எதுவுமே கூட்டுறதுக்கு இல்ல. அப்ப ஏனைய செலவு மொத்தமா கூட்ட போறோம். 25 பிளஸ் 20 பிளஸ் 500 கூட்டினோம்னா மொத்தமா வந்திருக்கும் 545 வந்திருக்கும். 545 வந்திருக்கும். சோ என்ன செய்ய போறோம்னா இந்த 545 இதுல இருந்து கழிக்க போறோம். மொத்த வருமானத்துல கழிக்க போறோம். சோ மொத்த வருமானம் 2,425 அதுல இருந்து கழிக்க போறோம். 545 கழிச்சோம்னா வந்திருக்கும் 1,880 பாத்தீங்கன்னா தேறிய லாபமா இருக்கும். தேறிய லாபம் இருப்பது தேறிய லாபம் எவ்வளவு இருக்க போகுதுன்னா 1,880 வந்திருக்கும். ஓகேவா? இது கண்டுபிடிச்சு போட்டோம். சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த தேறிய சொத்து அடிப்படையில் வந்து லாப நடத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப தேறிய சொத்து அடிப்படையில் வந்து லாப நடத்தை கண்டுபிடிக்கும் போது நமக்கு பெஸ்ட் என்ன இறுதி மூலதனம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இறுதி மூலம் எங்க இருக்க போறீங்கன்னா இந்த உரிமையாண்மை இருக்க போறோம். உரிமையாண்மை மொத்தம் எவ்வளவு காணப்படுது கடைசியை கண்டுபிடிச்ச தொகை பாத்தீங்கன்னா 59,080 காணப்படுது. அதை பதிவு செய்ய போறோம். சோ 59,080 காணப்படுது. அதோட என்ன செய்ய போறோம் நான் பற்ற கூட்ட போறோம். 59,080 காணப்படுது. அதோட பற்று பாத்தீங்கன்னா 300 காணப்படுது. சோ பற்று 300 கூட்டினோம்னா டோட்டலா வந்திருக்கும் 59,380 வந்திருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப மூலதனத்தையும் மேலதிக மூலதனையும் கழிக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆரம்ப மூலதனமும் ஆரம்ப மூலதனம் மட்டும் தான் இருக்கு. மேலதிக மூலதனம் இல்ல. சோ இப்ப ஆரம்ப மூலதனம் 57,000 கழிக்க போறோம். 57,000 கழிச்சோம்னா சோ 57,000 கழிச்சோம்னா வந்திருக்கும் 2,380 பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா லாபமா இருக்கும். அது லாபமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க பதிவு செஞ்சிட்டோம். இதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா இங்க பற்ற கழிச்சிருப்போம், இங்க பற்ற கூட்டியிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமாக காணப்படும். இந்த தேதி சொத்து அடிப்படையில் வந்து லாப நட்டத்தை கணக்கிடும் போதும் வருமான கூட்டுல வந்து லாப நட்டம் கணக்கிடும் போது பாத்தீங்கன்னா சிறிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அடுத்ததுல வந்து கேளுங்க. டவுட் எதுவும் இருந்தா